Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நம்மளுடைய Way to Career Check YouTube channel daily basisல நம்ம 19 paramedical degree courses-க்கு வெயிட் பண்ற ஸ்டூடண்ட்ஸ்க்கும் Form D and other degree courses counseling-காக வெயிட் பண்ற ஸ்டூடண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டிவேஷனாக தான் டெய்லி நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா காசுக்காக கிடையாது. பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே ஆட் அப்படிங்கிறது காமிக்காது. நான் paramedical round 2 வர வரைக்குமே இந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்க மாட்டேன், டிசபிளாக தான் வச்சுருப்பேன். அதனால் யாரும் இது காசுக்காக போடுறதா நினச்சிக்க வேண்டாம். இப்போ நம்ம எல்லாருமே பேராமெடிக்கல் ரவுண்ட் 2க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபார்ம் டிக்கான ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நாள் வெயிட் பண்ணிட்டீங்க. ஃபார்ம் டிக்கு வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யாருமே கவலைப்பட வேண்டாம். பெருசாக எந்த யூடியூப் சேனல்லையுமே ஃபார்ம் டியை பற்றி பேசிக்கிறது கிடையாது. பட் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டிக்கு தனி செப்பரேட்டாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஃபார்ம் டி கோர்ஸ்னால் என்னது, ஃபார்ம் டி பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோ, அதோடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றியும் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் ஃபார்ம் டியை பற்றியும் ஜஸ்ட் பார்த்துடலாம். ஃபார்ம் டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 இயர் கோர்ஸ், டாக்டரேட் லெவல் கோர்ஸ். நீங்கள் இந்த கோர்ஸை படிக்கிறவங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். ஃபார்ம் டி கோர்ஸஸ்க்கான கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா எல்லா இயருமே லேட்டாக தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால் யாருமே பயப்பட வேண்டாம், பேஷன்ஸாக இருங்க. கம்பல்சரி ஃபார்ம் டிக்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறது அக்டோபர் 2nd வீக்குக்கு மேலே நமக்கு அதுக்கான அப்டேட் கொடுப்பாங்க. ஃபார்ம் டிக்கு பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸஸ்க்கான கவுன்சிலிங்கான அப்டேட் பார்த்திங்கன்னா இன்னும் 2 டேஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கம்பல்சரி மேக்ஸிமம் நடக்கிறதுக்கான சான்சஸ் எதுக்குன்னா ரீகவுன்சிலிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் தான் நிறைய இருக்குது. அதுக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே தயார்படுத்திக்கோங்க. ரீகவுன்சிலிங்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமான்னு கேட்டால் எஸ் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் பழைய கவுன்சிலிங் ஷெடியூலுக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்களே, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா புதுசாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலுமே பேமெண்ட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டை போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணால் போதும். அதனால் யாருமே ஒரி பண்ணிக்காதீங்க. நம்ம இந்த வீடியோ போடுறது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கு தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ யாரும் இதை பற்றி பேசுகிறது கிடையாது, நமக்கு கவுன்சிலிங் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சா, இல்லை இனிமேல் தான் நடக்குமா, நமக்கு தான் அப்டேட் தெரியாமல் இருக்குமோ அப்படின்னு கூட நினச்சிருப்பீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோஸ் நான் டெய்லி போடுறேன். அல்லாமல் கண்டென்ட் கிடைக்காமையோ மற்ற ஃபோக்கஸ்க்காகவோ கிடையாது, உங்களுடைய ரிலாக்ஸேஷன் அண்ட் மோட்டிவேஷனுக்காக மட்டும்தான் நான் டெய்லி பேசிஸில் வீடியோ போடுறேன். எல்லாருமே பேஷன்ஸாக இருங்க. நீங்கள் எடுக்க போகிறது நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட், அதாவது பேராமெடிக்கலுங்கும்போது நம்ம பீப்புளோட சம்மந்தப்பட்டு கோர்ஸ். அதனால் எல்லாருமே பேஷன்ஸாக இருங்க. இப்போவே அந்த குணத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டடீஸ் டைம்லேயும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். உங்களுடைய சர்டிஃபிகேட் எதெல்லாம் இல்லையோ, மிஸ் ஆன சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இல்லைனா உங்களுடைய நேம் சேஞ்சஸ் பண்ணுற அதே மாதிரி வேலைகள் இருந்தால் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் இன்கம் சர்டிஃபிகேட் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இதே மாதிரி சர்டிஃபிகேட் இல்லைனா அது வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட்டோடைய ரினியூவல் டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை ரினியூ பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் அப்படி பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து SF காலேஜுக்கு காத்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கான மணி அப்படிங்கிறதே இப்போவே தயார்படுத்தி வச்சுட்டிங்கன்னா கவுன்சிலிங் டைமில் சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய டேஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. மினிமம் ஒரு 4 to 5 days, மேக்ஸிமம் 5 days கொடுப்பாங்க. அதுக்குள்ளே எல்லாருமே மணி மேக் பண்ண முடியாது. அதனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான டாக்குமெண்ட்ஸ், தேவையான பொருட்கள், ஹாஸ்டல்ஸ்க்கு போகிறதுக்கான நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி தங்குற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் எப்படி அதுக்கான திங்ஸ் எல்லாம் இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டிங்கன்னா அந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலைச்சல் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும். காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் யாருமே கவலைப்படாதீங்க. கம்பல்சரி நம்மளுடைய பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டேஸ்லேயே வந்துடும். அதாவது மண்டே டியூஸ்டேக்குள்ளே வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. எல்லாருமே பேஷன்ஸாக இருங்க, பாசிட்டிவ் திங்ஸோட இருங்க. எல்லாருமே கம்பல்சரி சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத சூப்பராக பண்ணுங்கள். ஆல்ரெடி ஃபஸ்ட் ரவுண்டில் பண்ண அதே சாய்ஸ் ஃபில் பண்ணாலும் சரி, இல்லைனா எக்ஸ்ட்ரா சேஞ்சஸ் பண்ணணும்னாலும் சரி, உங்களுடைய விருப்பம் தகுந்தது போல் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத பண்ணுங்கள். யாருக்குமே சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்தீர்கள் வே டு கரியர் செக் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க.